வகுப்பறை என்பது வெறும் பாடப்புத்தகங்களின் வாசம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை பழகி பார்க்கும் ஒரு மைதானமும் கூட. அன்று ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்தபோது அவரிடம் ஒரு வினோதமான அமைதி இருந்தது. அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தார். அந்த காகித உரையின் மின்னலில் மாணவர்களின் கண்கள் ஜொலித்தன. ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். மாணவர்களே, இந்த சாக்லேட் இப்போது உங்கள் கையில் இருக்கிறது. யார் ஒருவன் அடுத்த 1 மணி நேரம் இதனை சாப்பிடாமல் பொறுமையாக வைத்திருக்கிறானோ அவனுக்கு பரிசாக 2வது சாக்லேட் தரப்படும். இடையில் சாப்பிட்டு விட்டால் அவ்வளவுதான். அறைக்குள் ஒரு நிசப்தம் பரவியது. ஆசை ஒருபுறம், அடுத்த சாக்லேட் மீதான எதிர்பார்ப்பு மறுபுறம். சில குழந்தைகள் அந்த சாக்லேட்டை நுகர்ந்து பார்த்தார்கள். சிலர் அதன் உரையை வருடினார்கள். காலம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. 1 மணி நேரம் என்பது ஒரு யுகத்தைப் போல தெரிந்தது. சட்டென்று ஒரு மாணவி பொறுமை இழந்து பிரிக்கத் தொடங்கினாள். அவளை தொடர்ந்து இன்னும் சிலர் சாக்லேட்டை பிரிக்கத் தொடங்கினர். ஆனால் ஒரு சில கண்கள் மட்டும் கடிகாரமுள்ளையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த 1 மணி நேரத்தின் இறுதியில் பொறுமையாக இருந்தவர்களின் கைகளில் 2 சாக்லேட்டுகள் இருந்தன. வாழ்க்கை என்பது நாம் கையில் இருக்கும் சாக்லேட்டை தின்று முடிப்பதில் இல்லை, அந்த சாக்லேட்டை எப்போது சுவைக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதில்தான் இருக்கிறது. ஆசிரியர் கொடுத்த அந்த முதல் சாக்லேட் ஒரு ஆசை காட்டும் தூண்டில் போல மாணவர்களின் மேஜையில் கிடந்தது. 1 மணி நேரம் காத்திருந்தால் 2வது சாக்லேட் தருவேன் என்ற அந்த ஒற்றை வரி வகுப்பறையை ஒரு தவச்சாலையாக மாற்றியிருந்தது. சிலர் அவசரப்பட்டு தின்று தீர்த்தார்கள். அவர்களுக்கு அந்த நொடி சுவைத்தது. ஆனால் அடுத்த நொடியே தீர்ந்து போனது. ஆனால் கடிகாரமுள்ளோடு மல்லுக்கட்டி பொறுமையாக இருந்த மாணவர்களுக்கு ஆசிரியர் 2வது சாக்லேட்டை தந்தார். அது மட்டுமல்ல, அவர் புன்னகையோடு சொன்ன அந்த அடுத்த வரிதான் அந்த அறையையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. யார் இந்த 2வது சாக்லேட்டையும் அடுத்த 1 மணி நேரம் உண்ணாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு 3வது சாக்லேட் கிடைக்கும். இப்படி உங்கள் நிதானம் நீளும் வரை இந்த இனிப்பும் நீண்டு கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது, பொறுமை என்பது ஒரு தற்காலிக காத்திருப்பு அல்ல, அது ஒரு சுரங்கம். நாம் எவ்வளவு ஆழமாக நிதானத்தை புதைக்கிறோமோ அவ்வளவு உயரத்திற்கு பலன்கள் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அவசரத்தில் அள்ளி பருகுவதை விட அவகாசம் எடுத்து ரசிப்பதில்தான் பேரண்டத்தின் சுவை ஒளிந்திருக்கிறது. வாழ்க்கையில் ஒருமுறை ஜெயிப்பது அதிர்ஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பொறுமையை கைக்கொள்ளும்போது அந்த வெற்றி ஒரு ஊற்றாக மாறி நமக்கு பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த கதையில் வரும் சாக்லேட்டை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட கால பலனுக்காக எதை காத்திருந்து சாதிக்க விரும்புகிறீர்கள்?